ஹாய் மக்களே, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் வீடியோ. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா ஆரம்பிக்கலாமேன்னு டாபிக் தேடிட்டு இருக்கும்போது வேற எங்கேயும் தேட வேணாம், என்ன பத்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணுக்கு முன்னாடி வந்ததுதான் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட். கிரிக்கெட் நேசிக்கிறவங்களுக்கு இந்த 2025ங்கிறது எவ்வளவு பெரிய சூப்பர் பியார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல தேவை கிடையாது. எனக்கு பர்சனலா இது வந்து 2025ங்கிறது பர்சனல் வின். ஸோ என்னோட யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இதை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இந்தியன் கிரிக்கெட் டீமை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் த்ரோ பேக் பட்டன் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள்னா வீட்டு வேலை மட்டும் பார்க்கணும், அதை தாண்டி போனா குறிப்பிட்ட வேலைகள் மட்டும் தான் பார்க்கணும்ன்ற இடத்துல இருந்து நம்ம எங்க எவால்வ் ஆயிருக்கோம்னா விண்வெளி வரைக்குமே இன்னைக்கு நம்ம வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதுக்காக போராடினவங்களை வந்து நம்ம பேச தவறிட்டோம். இதை வந்து நான் இந்தியன் கிரிக்கெட் டீமோட லிங்க் பண்றேன். விதை போட்டவங்களை பேச தவறிட்டோம், பட் இங்க வந்து அப்படி பேச தவறிடக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் இவங்களை பத்தி பேசிடலாம் அப்படின்ட்டு ஒரு சில லெஜெண்ட்ஸ் பத்தி நான் பேசுறேன். உங்களுக்கு ஏதாவது லெஜெண்ட்ஸ் தெரிஞ்சா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சும் சோப்ரா அப்படிங்கிறவங்க வந்து இப்ப கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் டீம் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் பெருசா சொல்ல தேவை கிடையாது. ஹிஸ்டரி புக்லயும் சரி, நம்ம ஸ்கூல் புக்ஸ்லயும் சரி, நான் பர்சனலா இந்த இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் பாக்குறதுக்கு இவங்க தான் காரணம். இவங்க தான் லெஜெண்ட் மித்தாலி ராஜ். இவங்களை எந்த அளவுக்கு நம்ம கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு ஜுலன் கோஸ்வாமியும் நம்ம கொண்டாடுறோம், என்னோட ஃபேவரட் பவுலர். ஸோ இவங்களை பத்திலாம் வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசினா நல்லா இருக்கும். இவங்களை என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம வேர்ல்டு கப் போன பூவை கொண்டாடுறோம்னா விதை போட்டவனுக்கும் அந்த ஒரு வேல்யூ இருக்கும்ல. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிக் சல்யூட். இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ள வருவோம். இவங்க இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணது அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டரி இல்ல, இது ஒரு சகாப்தம். ஏன் அப்படின்னா நம்ம மக்களோட மைண்ட் செட் என்னன்னா, இதுல வாங்க இந்த மாதிரி பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா யாருமே சக்சஸ் ஆகிற வரைக்கும் நம்ப மாட்டோம். இப்ப நான் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னா அந்த பாதையில வந்து நிறைய பேர் வருவாங்க. இந்த ஒரு விக்டரி அப்படிங்கிறது அந்த ஸ்குவாடுக்கான விக்டரி கிடையாது, நிறைய பேரோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு விக்டரி. இது ஒரு பெரிய விதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இது ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்றேன். நம்ம இந்தியன் டீமுக்குள்ளேயே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கோட்டா எங்க வந்து நின்று இருக்கு அப்படின்னா, ஜெமிமா ராட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செமிஃபைனல்ஸ் நம்ம அடிச்சு கொடுத்தனால தான் நம்ம ஃபைனல்ஸ் வர முடிஞ்சது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கோட்டால வரல அப்படின்னா நம்ம இன்னைக்கு செமிஃபைனல்ஸ் அடிச்சிருக்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா எங்க இருந்தாலும் பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சஃபாலி வர்மா அப்படிங்கிறவங்க ஸ்குவாட்ல இல்லவே இல்லாத ஒருத்தர், வேற ஒரு இடத்துல விளையாடிட்டு இருந்த ஒருத்தர். பிரித்திகா ராவல் வந்து இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் இந்த சஃபாலி வர்மா உள்ள வந்து அவங்க வந்து அடிச்சு நம்ம கப்படிக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணிட்டே இருங்க, உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது உங்களுக்கு தான். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜாப் எல்லாம் தாண்டி நம்ம மென்டலி எமோஷனலி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெடிசின். இப்போ வந்து இந்தியன் டீம் வந்து இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க, இங்க வந்து பிரைசஸ் எல்லாம் வந்திருக்குன்றதெல்லாம் நம்ம ஒரு சைட்ல பாக்குறோம். பட் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 1000 ரூபாய்க்கு கிரிக்கெட் ஆனதும் இருக்கு. அதெல்லாம் மித்தாலி ராஜ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு கிரிக்கெட் டெவலப் ஆயிருக்கு. இது இன்னமும் இந்த விக்டரிக்கு அப்புறம் டெவலப் ஆகும். ஒரு பெண்ணா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுங்கிறது நாட் அ ஈஸி திங். பிகாஸ் மென் போன ஷூஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே நம்ம பார்க்குற பார்வையாளர்கள் இருந்துட்டே இருப்பாங்க. அதனாலதான் நிறைய கிரிட்டிசிசம் வருது. ஒரு ஸ்போர்ட்ஸை ஒரு பெண் ஆடும்போது, ஒரு பீரியட்ஸ் அன்னைக்கு ஆடும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது. மூட் ஸ்விங்ஸ் இருக்கிற அன்னைக்கு ஒரு கேட்ச் விடும்போது நம்ம மேலேயே நமக்கு கோவம் வரும்போது இந்த கிரிட்டிசிசம்லாம் பயங்கரமா வந்து அஃபெக்ட் பண்ணும், மென்டலி அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவ்வளோ ஈஸியா கிரிக்கெட் ஆடி வந்துடல. அன்னைக்கு செமிஃபைனல்ஸ்ல கண்ணீர் விட்டதுக்கு காரணம் இந்த மாதிரி கிரிட்டிசிசம் இவங்க பார்த்ததுனாலையும், இதே மாதிரி அழுகை, இதே மாதிரி சாக்ரிஃபைஸ், இதே மாதிரி வலிகள், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது அந்த கண்ணீர்லயே அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுடைய சில்ட்ரன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அவங்கள அந்த ஃபீல்ட்ல என்கரேஜ் பண்ணுங்க. இங்க இருக்கிற இந்தியன் பேரண்ட்ஸுக்கு தான் வந்து இன்னைக்கு வேர்ல்டு கப் வின்னிங் ஸ்குவாட்ல இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஒரு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேரை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. அது அட்ராக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பிள்ளைங்க வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்றேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.